கடும் பீதியில் ஸ்டாலின். அண்ணாமலை கொடுத்த அதிர்ச்சி புகார். திமுகவின் ரகசிய நெட்வொர்க்கை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய அர்ச்சனா பட்நாயக். வீட்டு சிறையில் வைக்கப்பட்ட திமுகவின் அந்த 6 முக்கிய அதிகாரிகள். கோட்டை அதிகாரிகளுக்கு செக் வைக்க பொருத்தப்பட்ட அதிநவீன கேமராக்களால் வெடித்த பதட்டம். வணக்கம் நண்பர்களே. இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று ஸ்டாலின் திரைமறைவில் ஏகப்பட்ட சீக்ரெட் திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டு வருகிறார். அதற்காகவே எஸ்ஐஆர் நடவடிக்கை நடந்தபோதே தலைமை செயலர் முருகானந்தம், பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், சென்னை கமிஷனர் அருண் IPS, லஞ்ச ஒழிப்புத்துறை கமிஷனர் டேவிட்சன் தேவாசிர்வாதம், செந்தில்வேலன் IG உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகளை வசப்படுத்தி தேர்தல் அன்று திமுகவிற்கு சாதகமான நிலைப்பாட்டை எப்படி உருவாக்குவது என்று சீக்ரெட் திட்டங்களை தீட்டி அதற்கான நெட்வொர்க்கை தயார் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் எஸ்ஐஆர் நடவடிக்கை நடந்தாலும் கூட திமுகவை யாரும் வீழ்த்த முடியாது என்பது போன்று ஸ்டாலின் தில்லாக பேசிக் கொண்டு வந்தார். ஆனால் இந்த தகவலை மத்திய உளவுத்துறை டெல்லிக்கு கொடுத்ததை அடுத்து திமுகவின் கட்டுப்பாட்டில் இருந்த அத்தனை முக்கிய அதிகாரிகளையும் தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அடுத்தடுத்து தட்டி தூக்கி அந்த இடத்துக்கு புதிய அதிகாரிகளை நியமித்தார். இதுதான் ஸ்டாலினுக்கு முதல் அடியாக விழுந்தது. என்றாலும் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் தற்போது அமைதியாக இருக்கவில்லை. திமுகவை எப்படியேனும் மீண்டும் வெற்றி பெற வைத்து தாங்கள் மீண்டும் அதே பதவிக்கு வந்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்ட தொடங்கியுள்ளார்களாம். அதனால் தங்களுக்கு கீழே இருந்த 2ஆம் தட்டு அதிகாரிகளை அழைத்து தற்போது ஸ்டாலினுக்கு சாதகமான வேலைகளை செய்து வருகிறார்களாம். அதனால்தான் தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் மிகப்பெரிய அளவில் ஓட்டுக்கு பணம் கொடுத்த போதும் அதை பறக்கும் படை அதிகாரிகள் கூட கண்டுகொள்ளவில்லை. காரணம், பெரும்பாலான ஏரியாவை சேர்ந்த பறக்கும் படை அதிகாரிகளுடன் 2ஆம் தட்டு அதிகாரிகளின் ரகசிய டீல் போட்டு தடுத்து நிறுத்திவிட்டார்களாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கோவையில் செந்தில் பாலாஜி தலைமையில் மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடா நடைபெற்றுள்ளது. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வரை கொடுத்துள்ளார்கள். அதோடு நேற்று கூட பாஜகவின் அண்ணாமலை, செந்தில் பாலாஜி போட்டியிடும் கோவை தெற்கு தொகுதியில் பணமழை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். கரூரில் உள்ள செந்தில் பாலாஜியின் ரவுடி கூட்டம் இங்கே முகாமிட்டு ஏகப்பட்ட குளறுபடிகள் செய்ய போகிறார்கள். அதற்கான வேலைதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு கோடி கோடியாக இவர்கள் எடுத்து சென்று பட்டுவாடா செய்தபோது அதை கூட பறக்கும் படையினர் கண்டுகொள்ளாத நிலைதான் உள்ளது என்று அண்ணாமலை தனது குற்றச்சாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று கோவை தெற்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் செந்தில் பாலாஜி தரப்பு 30 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்ய எடுத்து சென்ற போது அதை கையும் களவுமாக பிடித்துள்ளார்கள். அப்போது கூட பறக்கும் படையினர் இந்த பணத்தை பறிமுதல் செய்யாமல் அதை கொண்டு வந்தவரை பத்திரமாக வீட்டுக்கு எடுத்து செல்வதற்கு பாதுகாப்பு கொடுத்துள்ளார்கள். அந்த அளவுக்கு திமுகவின் தில்லுமுள்ளு ஆட்டம் என்பது இந்த முறை கடந்த காலங்களை விடவும் பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. அதனால்தான் பறக்கும் படை அதிகாரிகளை கூட இவர்கள் வசப்படுத்திவிட்டார்கள். இதனால் அடுத்தபடியாக வாக்குச்சாவடிகளில் என்னென்ன அட்டூழியங்கள் எல்லாம் திமுகவினர் செய்வார்களோ என்ற அச்சம் பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேற்று முன்தினம் தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து ஒரு புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் தேர்தலில் ஓட்டுக்கு பணம், பரிசு பொருட்கள் கொடுப்பது என்பது ஜனநாயக விரோதமான செயல். ஆனால் இங்கே ஆளுமை கட்சி அதை தீவிரமாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறது. அரசு அதிகாரிகள் மட்டுமின்றி தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். இப்படியே போனால் இந்தியாவில் ஜனநாயகம் என்பது இல்லாமல் போய்விடும் என்று கூறியுள்ள அண்ணாமலை, பதட்டமான வாக்குச்சாவடிகள் மட்டுமின்றி திமுக புள்ளிகள் வாக்குச்சாவடி அதிகாரிகளிடத்தில் எப்படியெல்லாம் டீல் பண்ணுவார்கள், எந்தெந்த ரூபத்தில் இவர்கள் வாக்குச்சாவடிக்குள் செல்வார்கள், எப்படியெல்லாம் மிரட்டுவார்கள் என்பது குறித்து பல தகவலை அந்த கடிதத்தில் பட்டியலிட்டு சந்தேகத்திற்கிடமான நபர்கள் குறித்த ஒரு பெரிய பட்டியலையும் கொடுத்திருக்கிறாராம் அண்ணாமலை. அந்த வகையில் ஏற்கனவே தென்னிந்திய அதிகாரிகளை திமுக வசப்படுத்திவிடும் என்பதற்காக வட இந்தியாவிலிருந்து பல ரகசிய டீமை களத்தில் இறக்கிவிட்டுள்ள அர்ச்சனா பட்நாயக் இப்போது அனைத்து வாக்குச்சாவடிகளையும் தேர்தல் ஆணையத்துடன் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும்படியான ரகசிய கேமராக்களை வைத்து கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளார்களாம். குறிப்பாக வாக்குச்சாவடி உள்ளிருக்கும் அதிகாரிகளுக்கு வெளியிலிருந்து போன் கால்கள் ஏதேனும் வருகிறதா, வெளியிலிருந்து வரும் நபர்கள் அவர்களிடத்தில் ஏதேனும் சிக்னல் கொடுக்கிறார்களா என்பது குறித்த பல விஷயங்களை தங்களது நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ரகசிய கேமராக்கள் மூலம் கண்காணிக்கவும் தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் உத்தரவு போட்டுள்ளாராம். அதன் காரணமாகவே இந்த முறை கடந்த காலங்களை போன்று போலி ஓட்டுகளை வைத்தே வெற்றி பெற்று விடலாம் என்று திமுக நினைத்தால் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய அளவில் செக் வைத்து விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அதேபோல் திமுகவை இன்னும் பெரிய அளவில் கண்காணிக்க மத்திய உள்துறை அமைச்சகமும் அதிகப்படியான உளவுத்துறை அதிகாரிகளை களத்தில் இறக்கிவிட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளார்களாம்.
அதனால் ஏற்கனவே எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலம் திமுகவின் போலி வாக்கு அனைத்தும் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் இந்த முறை புதிய போலி வாக்குகளை உருவாக்கி கள்ள ஓட்டு போடும் முயற்சியில் இறங்கினாலோ அல்லது வாக்குச்சாவடிக்குள் இருந்தபடியே வாக்கு எந்திரத்தில் குளறுபடி செய்து ஆளுங்கட்சியை வெற்றி பெற வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டாலோ மின்னல் வேகத்தில் தட்டி தூக்கப்படுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த அளவுக்கு இந்த முறை திமுக தங்களது பழைய சூழ்ச்சிகளை வைத்து வெற்றி பெற்றுவிட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் செக் போஸ்ட் வைக்கப்பட்டு விட்டதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, இந்த முறை கண்டிப்பாக இழுபறிதான். கடைசி நேர ரிப்போர்ட்டால் கடும் பீதியில் மு.க. ஸ்டாலின். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் திமுகவுடன் காங்கிரஸ், தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்ட் உள்பட 22 கட்சிகளுடன் இணைந்து மெகா கூட்டணி அமைத்துள்ளார். அதேபோல் எடப்பாடி அதிமுகவுடன் பாஜக, பாமக உள்பட 12 கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி அமைத்துள்ள நிலையில் தாவேக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் தனித்தனியே களமிறங்கியிருக்கிறார்கள். இதனால் இந்த தேர்தலும் அதிமுக, திமுகவுக்கு இடையிலான போட்டியாகத்தான் உருவெடுத்துள்ளது. அதோடு அதிமுக இந்த தேர்தலில் 166 தொகுதிகளிலும், திமுக 164 தொகுதிகளிலும் நேரடியாக போட்டியிடுகிறார்கள். அதனால் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி ஆகிய 2 பேருமே நாங்கள் தனி பெரும்பான்மை வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விடுவோம் என்றுதான் கூறி வந்தார்கள். என்றாலும் நேற்று கடைசி நாள் பிரச்சாரத்திற்கு பிறகு வெளியான சர்வே முடிவு மு.க. ஸ்டாலின், எடப்பாடி 2 பேருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. காரணம், எந்த கட்சியாலும் இந்த முறை அறுதி பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்க முடியாது என்று தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஆட்சியை பிடிக்க என்னென்ன பாடுபட வேண்டி இருக்குமோ என்று திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகளுமே பதட்டம் அடைந்துள்ளன. குறிப்பாக மு.க. ஸ்டாலின், எடப்பாடி 2 பேருமே கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் தனித்துதான் ஆட்சி அமைப்போம் என்று கூறி வருகிறார்கள். இப்படியான நிலையில்தான் யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்று கடைசி நேர சர்வே திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதால் தேர்தலில் கூடுதலான தொகுதிகள் வெற்றி பெற்றாலும் ஆட்சியை பிடிப்பதற்கு என்ன செய்ய போகிறோம் என்ற பீதியில் அவர்கள் 2 பேருமே உறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று கடைசி நாள் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டார். அதில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்துவிட்டது, அதனால் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய வார் ரூம் அமைப்போம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக ஆட்சியின் மோசமான சட்ட ஒழுங்கு, விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை போன்ற விஷயங்களை முன்வைத்துதான் எதிர்க்கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக மு.க. ஸ்டாலின் பெண்களுக்கு இலவசங்களை அறிவித்து வந்த நிலையில் எதிர்க்கட்சிகளோ தமிழ்நாட்டில் பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், சிறுமிகள் முதல் வயதான பெண்கள் வரை பாலியல் சம்பவங்களுக்கு எப்படியெல்லாம் ஆளாகி வருகிறார்கள் என்பது குறித்த பல புள்ளி விவரங்களை வெளியிட்டு திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தினார்கள். அதனால் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது ஏற்கனவே வெளியாகியுள்ள சர்வே முடிவுகளை போன்று மு.க. ஸ்டாலின் நினைப்பது போன்று அத்தனை எளிதில் அவர் ஆட்சியை பிடித்துவிட முடியாது. மக்கள் மத்தியில் திமுக அரசு மீது மிகப்பெரிய அதிருப்தி அலை உள்ளது. அதனால் இந்த தேர்தல் முடிவு என்பது மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய முடிவாகவே இருக்கும் என்பதே அரசியல் விமர்சகர்கள் பலரது கருத்தாகவும் உள்ளது. கோவையில் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் பைக்கில் சென்று பிரச்சாரம். பாஜக சார்பில் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் வானதி சீனிவாசன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது மீண்டும் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்காக பாஜகவின் அண்ணாமலை கோவை வடக்கு தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று அண்ணாமலை பைக் ஓட்ட அவரது பைக்கின் பின்புறத்தில் அமர்ந்தபடி பிரச்சாரம் செய்திருக்கிறார் வானதி சீனிவாசன். அதையடுத்து அண்ணாமலை மீடியாக்களை சந்தித்த போது இந்த சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக உள்ளது, குறிப்பாக மத்திய அரசு நிதியை பயன்படுத்தும் மாநிலங்கள் வேண்டும் என்று மக்கள் விரும்ப தொடங்கிவிட்டார்கள். அதனால்தான் இந்த தேர்தல் முடிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக திரும்பி உள்ளது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி கரூரில் உள்ள தனது அடியாட்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். இதன் மூலம் ஏகப்பட்ட பட்டுவாடா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு நாளை தேர்தல் நடப்பதால் வெளியூர்காரர்களை முதலில் கோவையிலிருந்து வெளியேற்ற வேண்டும். குறிப்பாக கோவை வடக்கு தொகுதியில் வானதியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக திமுகவினர் ஓட்டுக்கு 5-6 ரூபாய் வரை கொடுத்து வருகிறார்கள். என்றாலும் வானதியை அவர்களால் தோற்கடிக்க முடியாது. கோவை வடக்கு தொகுதியில் கண்டிப்பாக வானதி சீனிவாசன் வெற்றி பெறுவார் என்றும் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை.